ஆச்சரியப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். ஸோ அடுத்த படம் இவரோட என்ன படமா இருக்கும், இந்த மாதிரி நமக்கு என்ன விஷயத்த சொல்லி நமக்கு ஆச்சரியப்படுத்த போறாருன்ற அந்த ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பையும் வச்சுட்டு இருக்கக்கூடிய இயக்குனர் ரவிக்குமார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை ஒரு நட்பு ரீதியில் தான் சும்மா ஒரு ரெண்டு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் முன்னாடி எஸ்கே அவர் கூப்பிட்டுருந்தாரு. அப்படி தான் பார்த்தோம். அப்போ ஒரு ப்ரீ ஷோ மாதிரி இல்லை, ஜஸ்ட் அவர் பார்க்கும்போது நீங்களும் வாங்க ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னாரு. படம் பார்க்கும்போது வெளியே வரும்போது இயக்குனருக்கு தெரியாது நாங்களாம் வந்திருப்பேன், வெளியிருந்து பார்க்க வந்திருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது. அது கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னதுன்னா, நீங்கள் நல்ல ஒரு வெற்றி படத்தை எடுத்திருக்கீங்க, சந்தோஷமாக இருங்க, இதே மாதிரி தான் நானும் ஒரு நாள் நின்றுருந்தேன், உங்களை பார்க்க என்ன மாதிரி இருக்குது, நிச்சயமாக வெற்றி படம்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வுபூர்வமான விஷயம், இந்த கதையை அவர் அணுகின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் இன்டர்நெட் நாளைக்கு ஒரு பூதம் இருக்கிற மாதிரி ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலையோ பின்னாடி இருக்க ஃபேண்டசியோ மறைச்சிட்டு ஒருத்தங்கிட்ட ஒரு பூதம் கிடச்சிச்சு, அந்த பூதத்தை வச்சு என்ன பண்ணாங்கன்னு எப்படி இருக்குன்னு ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணி எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு ட்ரெய்லர் தான் இவங்க கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் படம் நிச்சயமாக உங்களை பயங்கரமாக எக்ஸைட் பண்ணோம். அது கொஞ்சம் நிச்சயமாக சொல்கிறேன், இது இப்போ உங்களுக்கு தெரியல, நீங்கள் பாருங்கன்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது என்னங்கிறத நிச்சயமாக நீங்கள் எழுதி தான் எல்லாருக்கும் தெரிய போகுது. அவங்க அந்த சர்ப்ரைஸை உங்களுக்கு தான் முதல்ல கொடுத்துருக்காங்க, உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிய போகுது அந்த என்ன சர்ப்ரைஸ். ஸோ அதனால் ப்ரெஸ் அண்ட் மீடியா மூலமாக இந்த படம் என்ன ஜானர், இந்த படத்தில் என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத உண்மையிலேயுமே சர்ப்ரைஸாக முதல் நாள் கண்டிப்பாக ரிவீல் ஆகிரும். முதல் ஷோலையே ரிவீல் ஆகிரும்னா அந்த ரிவீல் பண்ணக்கூடிய பொறுப்பை பத்திரிகையாளர்கிட்ட கொடுத்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்படி ஒரு சர்ப்ரைஸாக உண்மையிலேயே அவங்க பத்திரிகையாளருக்கு தான் கொடுத்துருக்காங்க, ஊடக நண்பர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, திரை விமர்சகர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த படம் உங்களை திருப்பி படுத்தும் நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தை ஒரு அணுகி இருந்த விதமும் ரொம்ப புதுசாக இருந்தது. காளிவெங்கட் எப்போவுமே நான் சொல்லுவேன், ஏதாவது காளிவெங்கட் அவருடைய ஷோ இருந்தாலே எங்கள் அழுக வைக்கிற கூப்பிட்றீங்களா அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா அவருடைய படம் பார்த்துட்டு வெளியே வந்தாலே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மனசு ரொம்ப லேஸாகி ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அவரும் அந்த மாதிரி எனக்கு ஒரு நெருக்கமான உணர்வுபூர்வமான ஒரு நண்பர். இந்த படமும் அதே மாதிரி இருந்தது. வெளியே வரும்போது வேலையை காமிச்சிட்டீங்க நீங்கள் அப்படின்னு தான் சொன்னேன். அந்த மாதிரி தான் இருந்தது. தர்ஷன் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அடுத்து வளர்ந்து வரக்கூடிய நாயகர்களில் நானும் ஒரு முக்கியமான ஒருத்தங்கிறத இந்த படத்தில் அவர் காமிச்சிருக்காரு. பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ப்ரொடக்ஷனும் சரி, இயக்குனரும் சரி, இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு வகையில் ரொம்ப எமோஷனான நெருக்கமானவங்களாக இருக்கிறதும் இந்த நிகழ்ச்சிக்கு வரணுங்கிறதுக்கு ரொம்ப காரணமாக இருந்தது. அதேமாதிரி கலை பிரதர் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா பின்னணியிலேருந்து இந்த படத்தை எவ்வளோ தூரம் கொஞ்சம் ஒரு நல்ல பொசிஷனுக்கு இந்த படத்தை கொண்டு வரணும், நல்ல தியேட்டர் போடணுங்கிறது அவங்க காட்டுற இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு முதல் பட இயக்குனருக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கு இந்த எஸ்கே ப்ரொடக்ஷன் மூலமாக இந்த படத்தை வெளியிடுறதுங்கிறது எனக்கு தெரியுது. நிச்சயமாக இந்த படம் பார்வையாளர் அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய படமாக அடுத்து வெளியிடக்கூடிய அந்த வாரத்தில் ஒரு சிறந்த படமாக இந்த படம் இருக்குங்கிறத என்னால் ஒரு இதாக சொல்ல முடியும். நிச்சயம் படக்குழு அனைவருக்கும் வெற்றிக்கு நான் வந்த வாழ்க்கை. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் பார்த்துட்டு அந்த படத்தை சொல்லாமல் அதை பேசுறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அப்படி உங்களோட படங்களோட வச்சு இந்த படத்தை எவ்வளோ பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்கிறது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ ஆகஸ்ட் 1ஆம் தேதி நாங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக காத்திருக்கோம். ஸோ அடுத்ததா ஏற்கனவே சொன்ன மாதிரி லபர்பந்து படம், ஏன்னா என்ன மாதிரியான படம் நம்ம நல்ல படங்கள் கொடுத்தாலும் அண்ணா இருங்கண்ணே, அண்ணே பரவாயில்லண்ணே இருங்கண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். பிரசாத் எஸ்கே ப்ரொடக்ஷனுங்கிறது எனக்கு ஒரு ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு எஸ்கே ப்ரொடக்ஷனில் முதல்ல சம்பளம் வாங்கின அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் தான். ஏன்னா அந்த படத்தில் நான் ஆரம்பிக்கும்போது அந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அதனால் நான் ஃபஸ்ட்டு பேடு பிடிச்சி டைலாக் சொல்லி கொடுத்த ஹீரோ தர்ஷன். அதுமாதிரி நான் கதை சொல்லி வேணான்னு சொன்ன ஹீரோவும் தர்ஷன். சொன்னீங்க 2 கதை. அப்புறம் காளிவெங்கட் ஐயா, மோகன், அப்துல், நெஞ்சிகிரி எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க. எல்லாருமே நான் அன்னைக்கு பார்த்தோட இன்றைக்கி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. ஸோ என் கூட இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும்
காளி வெங்கட்டையா சம்பளம் அதிகமாக ட்ரெஸ்ஸுக்கு இறங்கிட்டே வருது. நான் கூப்பிடும் போது ஃபுல் ட்ரெஸ்ஸில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து. அதான் ஆக்சுவலாக சக்தி சொன்ன மாதிரி எனக்குமே ஹாரர் படம் தான் கொஞ்சம் தள்ளி தான் இருந்து பார்ப்பேன். ஆனால் காளி வெங்கட்றதுனால கண்டிப்பாக அது ஹியூமன் எமோஷன் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ட்ரைலர் பார்த்தப்ப நான் ஏதோ மறைக்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் மோகன்ராஜன் உங்கள் லிரிக்ஸ் கேட்டதுக்கப்புறம் ஏதோ குழப்புறாங்கன்னு தெரியுது. அதுக்கப்புறம் ரவிக்குமார் சொல்லும்போது அப்போ என்ன தான் இது அப்படின்னு இப்போ நான் ரொம்ப குழப்பமாக தான் இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக காளி வெங்கட்டையா ஒரு ப்ரொமோஷனுக்கு வராருனாவே அந்த படம் பெருசாக தான் போகும். இந்த படத்துக்கு வரலையே. எஸ்கே ப்ரொடக்ஷன் ஒரு படத்தை பார்த்துட்டு அதை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு நீங்கள் நம்பலாம். இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்களும் அப்படி தான். ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷன் ஆரம்பித்ததே நல்ல ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணணும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது நான் ஆரம்பித்த இடத்துல இருந்ததுனாலேயே அதை நான் இன்னும் கொஞ்சம் தைரியமாகவும் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு படம் நிறைய பேருக்கு எடிட்டர், கேமராமேன், டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நான் நிற்கிற இடம் உங்களுக்கும் கிடைக்கணும். அதுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் நீங்களும் ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வார்த்தை காப்பாற்றுங்க. நிறைய புது டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை, கொஞ்சம் ஒரு படம் பண்ணவங்கன்னு மாறிடாதீங்க. எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய படங்களோட சின்ன படங்கள் தான் உங்களை ரொம்ப நம்பி இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றிண்ணா. ஸோ அடுத்தது அதனோட அசிஸ்டண்ட்டுடைய படத்தோட ஃபங்க்ஷனுக்கு ஒரு சீனியராக வந்து ஸோ படத்தை பற்றியும் அவரை பற்றியும் பேசுறதுக்காக வந்திருக்கக்கூடிய இயக்குனர் அஜய் ஞானமுத்து அவர்கள், ப்ளீஸ் வாங்க. அவருக்கு நீங்கள் சீனியர் தானே? ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஆக்சுவலாக இப்போது இந்த ப்ரெஸ் மீட் இருக்குன்னு நேற்று சொன்னாங்க. நான் சரி ஓகே ப்ரெஸ் மீட்டுன்றதுல இருந்து பட் இன்றைக்கி மதியானம் தான் படம் பார்த்தேன். ஈவினிங் தான் பார்த்து முடிச்சேன்னு நினைக்கிறேன். நான் வந்து ப்ரெஸ் மீட்டுன்றதை மறந்து வேலுவை இன்னைக்கு பார்த்து கட்டி பிடிச்சி அப்படியே சாரி வேலுனா ராஜவேலுனா நாங்கள் வேலுன்னு கூப்பிடுவோம் எல்லோரும். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப 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 ஹாப்பி. படம் பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒரு வெற்றி படம், அது ஷுவர். எவ்வளோ பெரிய வெற்றி அப்படின்றது வந்து நீங்கள் எல்லாரும் கொண்டு போய் சேர்த்து இதை எப்படி ஆடியன்ஸுக்கு லைக் பண்ண போகிறாங்கன்றது தான் இதுக்கப்புறம் நான் பார்க்கணும்னு நினைக்கிறது. நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப பெரிய வெற்றியாக இருக்கணும் இது எல்லாருக்கும். பியூட்டிஃபுல் ரைட்டிங், பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ், எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் அந்த நடித்த தர்ஷன் பிரதர், அஷா, காளி வெங்கட் சார், அவர் ஒரு பாயிண்டில் வராரு. வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு லைஃப் ஓடுது அப்படியே படத்துக்குள்ளே. பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். வினோதினி மேம், அந்த சின்ன பையன் வந்து நீங்கள் அவர் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. அவர் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அண்ட் எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒரு சில டைம்ஸ் வந்து டீமாக ஒர்க் பண்ணும்போது நமக்கு தெரியும் இவங்கெல்லாம் வந்து டக்குன்னு இவங்கெல்லாம் வந்து கிளிக் ஆகி போயிடுவாங்க அப்படின்னு. வேலு வந்து என் கூட வச்சு ஓகே ராஜவேல் அவர்கள் வந்து என் கூட இல்லை அப்படி தானே பேசினேன் இப்போது. ஓகே, ராஜவேலு அவர்கள் வந்து என் கூட ஒரு படம் ஒர்க் பண்ண வந்தாங்க. ஸோ நான் இனிஷியலாக வந்து என்னோட மெயின் கோட் டைரக்டர்ஸ் தான் டீம் யாருன்றது டிசைட் பண்ணுவாங்க, ஏடி டீம். ஸோ நான் எடுத்த உடனே எனக்கு பெருசாக இன்ட்ரடக்ஷன்லாம் இல்லை. பட் டிஸ்கஷனுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்பப்போ யார் இந்த பையன் பயங்கர ஷார்ப்பாக ஒரு ரொம்ப ஸ்பான்டினியஸாக நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு ஏரியா வந்தார். ஆனால் வந்து ஷூட்டிங் வரும்போதே அவர் ஒரு அசோசியேட் லெவலுக்கு தான் அவர் இருந்தார். முடியும் போதெல்லாம் ஓகே இவர் ஒரு கோ டைரக்டர் தான் இவர் வெளில போகிறாரு. நான் தான் படம் ஷூட்டிங் முடியும் போதே நான் சொன்னேன், வேலு நீங்கள் வந்து ஒரு டைரக்டர் மெட்டீரியல், இதுக்கு மேலே இந்த அசிஸ்டன்ட் டைரக்ஷன்லாம் வந்து பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, போய் இப்போ படம் பண்ணுற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். இப்போது போன ஆகஸ்ட் வந்து அவர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ இந்த ஆகஸ்ட் அவர் டைரக்டராக படம் கொண்டு வந்துட்டார். ஸோ அதான் அந்த ஒரு ஸ்பீடு இருக்குல்ல, இது வந்து அதுக்கு அவங்க நிறைய வேலை பார்த்து அதுக்கான ட்ரைனிங்லாம் எடுத்து அவங்க ப்ரிப்பேர்டாக இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ சீக்கிரம் வந்து ஒன்று பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஹாப்பி, ரொம்ப 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 ஹாப்பி ராஜவேலுக்கு அண்ட் இந்த டீம் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். சப்போர்ட்டிவாக இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு விஷயம். ஏன்னா ஆக்டர்ஸ் அவ்வளோ லைவ்லியாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொடியூசர் நான் முதல் நாள் வந்து பூஜைக்கு போயிருந்தேன். பூஜைக்கு போகும்போது வேலு வந்து சார் இவர் தான் ப்ரொடியூசர் அப்படின்னாங்க. அது வந்து அப்படியே சைலண்டாக வெளில தனியாக வேலுவை கூப்பிட்டு பேசுனேன். ரொம்ப சைலண்ட்டாக பாவமாக க்யூட்டாக இருக்கார் வேலு, பார்த்து பண்ணுங்க அப்படின்னா. பட் ஆனால் படம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு அப்போ விஜய் பிரகாஷ் வந்து பயங்கர ஹாப்பியாக
லைக் நான் வந்து ரொம்ப ஹாப்பி, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது, அந்த ஒரு ஜோனுக்கு ஒரு ப்ரொடியூசரை கடைசி வரைக்கும் ஹாப்பியாக வச்சுருக்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல விஷயம். அதுக்கு ராஜவேலுக்கு ஒரு பெரிய கங்க்ராட்ஸ். அண்ட் ப்ரொடியூசர் அவர் வந்து ஒரு ஒரு பிளைண்ட் பிலீஃப், அது ஃப்ரெண்ட்ஷிப்னாலேயா இல்லை வந்து எதனால அது அது எப்படினாலும் இருக்கலாம். பட் ஆனால் ஒரு கிரியேட்டர் மேலே ஒரு பிளைண்ட் பிலீஃப் ஒன்று போடும்போது ஒரு நல்ல படம் எப்போவுமே அது உருவாகும். அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் இது. இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணுன்னு விஷ் பண்ணிக்கிறேன். இந்த டிஓபி சதீஷ் வந்து இவரும் ஒரு படத்தில் வந்து எங்களோட ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் டிஓபியாக ஒர்க் பண்ணுவார். ஸோ அந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் படம் பயங்கர துருன்னு இருக்கிற ஒரு டீமு எல்லாம் அப்படியே ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு இன்னைக்கு மதியானம் வரைக்கும் இருந்துச்சு. படம் பார்த்ததுக்கப்புறம் ஓகே பின்னிட்டானுங்க எல்லாம் சேர்ந்து அப்படின்ற ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவான ஃபீலிங் இருக்குது. அண்ட் என்னோட பெஸ்ட் விஷஸ் டீமில் இருக்க எல்லாருக்குமே. அண்ட் இந்த படம் வேலு வந்து எனக்கு அப்பப்போ ராஜவேல் அவர்கள் எனக்கு அப்பப்போ வந்து அப்டேட்ஸ் அனுப்பிட்டே இருப்பார். இது இப்படி போயிட்டு இருக்கு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த படம் இப்படி வந்துட்டு இருக்கு, இது முடிஞ்சிருச்சு சார் அப்படின்னு போயிட்டு இருக்கேன் சார், நல்லா வந்துருக்குன்னு சொல்லிட்டே இருப்பார். ரொம்ப எக்ஸைட்டடாக வேலு சொன்ன விஷயம் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க சார், பயங்கர ஹாப்பியாக இருக்கேன்னு ஒரு 2-3 தடவை ரொம்ப ஹாப்பியாக ஒன்று சொன்னார். அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கணும் இல்லையா, அந்த மாதிரி படங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. அண்ட் எல்லாத்தோட எனக்கு சக்ஸஸ் கூட வேறு இவ்வளோ என்ஜாய் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. பட் வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கன்ற போதே அவருக்கு என்ன ஓகே என் ப்ராடக்ட் இப்போ ஒரு நல்ல இடத்துக்கு போயிடுச்சு, என் ப்ராடக்ட் இப்போ நிறைய பேர் பார்ப்பாங்கன்ற ஒரு ஹாப்பினஸில் அவர் இருக்கார். ஸோ அதுவே வந்து ஒரு ஃபஸ்ட் சக்ஸஸ் மாதிரி தான். அண்ட் தேங்க்யூ தலைவர் இருக்கும் எஸ்கே சார் தான் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். அதே தான் சொன்ன மாதிரி தான், இது கன்ஃபார்ம்டாக ஒரு வெற்றி படம், இது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸோ எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ அடுத்ததாக கதைகளை புதுவித அனுபவம் கொடுக்கக்கூடிய நவீன சினிமாவை தமிழ் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுல சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு என்றைக்குமே ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஸோ அப்படி அந்த வரிசையில் ஹவுஸ்மேட்ஸும் ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆக போது. சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸுடைய கோ ப்ரொடியூசர் திரு கலையரசு அவர்களே என்னோட பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மணி ஆயிடுச்சு, நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, கேமரா ஸ்டாஃப் எல்லாருக்குமே குட் ஈவினிங், ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ ஃபார் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் என்டையர் டீம். இங்கே சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து நம்ம ஒரு படம் பண்ணுறோம், எப்படி ஐடியாவில் ஆரம்பித்தோன்னா புது விதமான கண்டென்ட் பண்ணணும், நிறைய பேருக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கணும், நிறைய டேலண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஆரம்பித்தோம். ஸோ கலாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போது ஹவுஸ்மேட் வந்து எங்களோட 8th ஃபிலிம் டு பி ரிலீஸ்ட். ஸோ ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. நான் இந்த படத்தை அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்க்ரீனிங் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்குது, இதை டெஃபினட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு தான் அவங்கக்கிட்ட நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி, கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியான ஃபிலிம். இன்ஃபேக்ட் இதோட சென்சார் ப்ராசஸ் வந்து நானும் ஒரு விஜயும் உள்ளே போகும்போது மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்ஸாக உள்ளே இருந்திருப்போம். ஒரு ஆஃபீஸர் வந்து நாங்கள் போய் உள்ளே உட்காந்த உடனே நோ கட்ஸ் நோ மியூட்ஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டாரு, ஃபார்மை சைன் பண்ண சொல்லிட்டாரு. அவ்வளோதான் ஆச்சு, 30 செகண்ட் உள்ளே போனோம், வெளியே வந்துட்டோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் இதில் எல்லாரும் சொன்ன மாதிரி ட்ரெய்லரில் வந்து ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் அது வாண்டடாக காமிச்சிருக்கு. ஏன்னா படம் பார்க்கும்போது இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் படம். அந்த எங்கெல்லாம் அந்த பிளாட் ட்விஸ்ட் ஆகிட்டே இருக்கோ அது எல்லாமே டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த மோஷனில் தான் இந்த ட்ரெய்லரை இப்படி கட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண மெயினாக நான் பேச நினச்சது வந்து விஜய் அண்ட் சக்தி பிரதர். பிகாஸ் இவங்க 2 பேருமே அவர் என்னதான் முதல் படமாக இருந்தாலும் அவர் வந்து இதில் ஒர்க் பண்ணது வந்து ஆஃபீஸ் வந்து இன்ஃபேக்ட் அவர் ஏடி மாதிரியும் ராஜவேலோட அவர் எல்லாமே நோட் பண்ணி பயங்கரமாக ஒர்க் பண்ண. இந்த படம் பெருசாக ஜெயிக்கணும், அதுக்கு எனக்கு முக்கியமாக எனக்கு அவர் ஜெயிக்கணும், அதுதான் எங்களோட பெரிய ஆசை. ஏன்னா ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அதை தூக்கிட்டு ஓடுறதுன்றது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான வேலை. அதை ஒரு எங்கேருந்து ஆரம்பித்து அதை எப்படி பண்ணாருன்ற ப்ராசஸ் ஜேர்னி எல்லாம் சொன்னார். ஸோ அதனால் நிச்சயமாக பிரதர் இந்த படம் நம்ம டெஃபினட்டாக ஒர்க் ஆகும், பெரிய ஹிட் ஆகும். வில் பி ரியலி ஹாப்பி ஆஃப்டர் த ரிலீஸ். அண்ட் சக்தி பிரதரும் உங்களுக்கு தெரியும், நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். குட் நைட்லேருந்து அவர் ஒன்று அசெம்பிள் பண்ணி ஒன்று டிசைன் பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களும் முன்னாடி பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஹவுஸ்மேட்ஸும். அண்ட் ராஜ்வே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைன் ரைட்டிங்ஸ். நிச்சயமாக இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாருமே ராஜ்வேல் பற்றி நிச்சயமாக பேசுவாங்கன்றது எனக்கு பெரிய நம்பிக்கை. அண்ட் மியூசிக் டைரக்டர்
டைம் இல்லை, பட் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ரைட் ஃப்ரம் ஆர் டிஓபி, ஸ்டண்ட், டான்ஸ், சாரி கொரியோ, நம்ம லிரிக்ஸ், மோன், எல்லாருக்குமே நன்றி. அண்ட் ஈவன் ஆர் எடிட்டர் ஆல்சோ. அவரோடய நிறைய டிஸ்கஷன் போச்சு இந்த ட்ரெய்லரும் அந்த படத்தை எப்படி பண்ணணும் அப்படின்ற டிஸ்கஷன்ஸில். அண்ட் ஃபைனலாக ஐ ஆல்சோ வாண்ட் டு தேங்க் மை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இந்த படத்தில் இருக்குது. சஞ்சய் வாத்வா, ஏபி இன்டர்நேஷ்னல் அண்ட் ஏஜிஎஸ் சினிமாஸ், வெங்கடேஷ் ஃபார் கர்நாடகா டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மியூசிக் ஆஸ் வெல். அண்ட் ஃபைனலாக வந்து இங்கே தான் எங்களோட ஜேர்னி ஆரம்பிச்சது. இதே இடத்துல தான் கனாவோட ப்ரெஸ் மீட்டும் நடந்தது. அப்போ நீங்கள் எவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த சப்போர்ட் இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இன்னும் ஜாஸ்தியாகும் நம்புகிறோம். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த படத்தை வந்து அவர் சூப்பராக சொன்னார். நீங்கள் தான் ரவிக்குமார் சூப்பராக சொன்னார். உங்களுக்கான ஒரு இப்போது அவர் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு பார்க்க மாட்டீங்க. டெஃபினட்டாக நாங்கள் முன்னாடியே ப்ரெஷ் ஷோ போட்டுருவோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இதை மக்கள்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்த்துருவீங்கன்றது நிச்சயமாக பெருசாக சேர்த்துருவீங்கிறது எங்களோட நம்பிக்கை. அண்ட் ஆகஸ்ட் 1 படம் வருது. ஸோ எல்லோரும் வந்து பார்க்கணும் தியேட்டர்ஸில். தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ ஸோ மச்.